விஷஸ். கண்டிப்பாக ஆல்ரெடி சரவண விக்ரமுக்கு பயங்கர ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை விட யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கூட ஒர்க் பண்ண என்னோட அசோசியேட் எடிட்டர் ஃப்ரேம் அவன் வந்து இந்த படத்தில் டெபியூவாக வந்து லான்ச் ஆகிறான். ஸோ ஒரு பொண்ணுக்கு வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அது எவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணுறாங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணுவாங்க. கதையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள்லேருந்து வந்த ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல நடிகன் வந்து தியேட்டரில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்த்து கிளைமேக்ஸ் இவர் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஆமாம், பரதன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் மூவி போனால் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான இருக்கும். ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் மாதிரியே இல்லை. மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துருக்கேன். முன்னாடி நான் 2 வாட்டி பார்த்து 3ஆவது வாட்டி பார்க்குறேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டு அவங்களோட அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகுது. கூட முத்த காட்சிகள் ஃபர்ஸ்ட் படத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் படிக்கும் போது கதைக்கு காவ்யாரி மணி பேசுகிறேன். ஸோ இங்கே டியர் ரதி படத்துக்காக வந்திருந்தேன். ஆக்சுவலி படம் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு பயங்கர ஒரு என்டர்டெய்னிங்காக ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. கண்டிப்பாக எல்லோரும் ஃபேமிலியோட வந்து அந்த படம் பார்க்கலாம். அண்ட் முக்கியமாக வந்து நம்ம இந்த 2K கிட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக விரும்பி இந்த படம் பார்ப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். Jan 2 வந்து டியர் ரதி ரிலீஸ் ஆகுது. அண்ட் விஷிங் டியர் ரதி டீம் ஒரு பயங்கரமான வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அண்ட் முக்கியமாக வந்து சரவண விக்ரமுக்கு வந்து என்னோட பயங்கர விஷஸ். கண்டிப்பாக ஆல்ரெடி சரவண விக்ரமுக்கு பயங்கர ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். இன்னும் ஃபர்ஸ்ட் ஃபிலிமாக வந்து ரிலீஸ் ஆகியிருக்கு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னும் மேலும் மேலும் அவரும் நிறைய படங்கள் பண்ணும் அப்படின்றது என்னோட பயங்கர ஒரு பெரிய விஷயம் சொல்லிக்கிறேன். அண்ட் கண்டிப்பாக படத்துக்கு எல்லோரும் நீங்கள் கண்டிப்பாக வந்து படம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் மீடியா எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஸோ மெயின் ரீசன் சரவண விக்ரம். அவனுக்கும் எனக்கும் ஒரு 5 வருஷமாக நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஒரு ஓன் பிரதர் ஃபீல் எனக்கு எப்போவுமே அவன் கூட இருக்கும். ஸோ அவனுடைய லைஃப்பில் இது ஒரு பெரிய ஸ்டெப் அப்படிங்கிறதுனால எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் தான் நான் படம் பார்க்க வந்தேன். ஆனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். இந்த ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்கிற யங் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரியான ஒரு படம். ஏன்னா இதை ஃபுல் டீமே வந்து ரொம்ப யங்கான டீம் அப்ரோச் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே ஒவ்வொரு நடிகர்களுமே 100 மார்க்ஸ் வாங்கியிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஒவ்வொருத்தருடைய பர்ஃபார்மன்ஸும் இந்த கதையை அழகாக நகர்த்துட்டு போச்சு. எந்த சீன் வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னை விட யங் ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ விஷ் த ஃபுல் டீம் டியர் ராதே எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல படம், ஒரு நல்ல புது டெக்னீஷியன்ஸோட ஒரு யங் டீம் இந்த மாதிரி வரும்போது ஒரு நல்ல படைப்பை கொடுக்கும்போது அதை நம்ம என்கரேஜ் பண்ணி அவங்கள மேலும் அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கான எல்லா என்கரேஜ்மெண்ட்டும் நம்ம ஆடியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ Jan 2 கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள். யூ வில் என்ஜாய் இட். ஸ்பெஷல் மென்ஷன் டு சரவண விக்ரம். சூப்பராக பண்ணியிருக்கான். ரொம்ப 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 லைட்டடாக அழகாக பண்ணியிருக்கான். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். டியர் ரதி பார்த்துட்டு உடனே வெளியே வந்திருக்கேன். ரொம்ப யூனிக்கான ஒரு கான்செப்டாக இருக்குது. ஸ்டோரி டெல்லிங் ரொம்ப புதுசாக இருக்குது. எல்லாமே யூனிக்காக இருக்குது. எனக்கு எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்னே தெரியல. ஏன்னா நரேஷனாக இருக்கட்டும், அண்ட் எடிட் பேட்டர்னாக இருக்கட்டும், மியூசிக் அப்ரோச் பண்ண விதமாக இருக்கட்டும், அண்ட் காஸ்ட் அண்ட் க்ரூவாக இருக்கட்டும், எல்லாரும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்காங்க. அண்ட் சரவண விக்ரம் அவ்வளோ நல்லா நடிச்சிருக்கான். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அவனை ஸ்க்ரீனில், அவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி லோகேஷ் பண்ணியிருக்காரு. எனக்கு அவரோட சினிமாட்டோகிராஃபி அவ்வளோ பிடிச்சிருக்கு. ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லாமே பார்க்க. அண்ட் ஹோல் கான்செப்டே ரொம்ப புதுசாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு யூனிக் கான்செப்டை வந்து ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குற மாதிரி ஒரு ஒரு ஃபீலிங் இருக்குது. ரொம்ப இந்த தியேட்டரில் கண்டிப்பாக எல்லோரும் போய் பார்க்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் யங்ஸ்டர்ஸ்க்கும் பிடிக்கும், பெரியவங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு பிலீவ் பண்ணுறேன். ரொம்ப ஃப்ரெஷ் கான்செப்ட், ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாருமே காஸ்ட் அண்ட் க்ரூ டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே அவங்க வேலையை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு யூனிக் கான்செப்டை ரொம்ப வருஷம் கழிச்சு தியேட்டரில் பார்க்குறது, அண்ட் அது அவ்வளோ அழகாக வெளியே வந்திருக்குது. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்க.
அண்ட் தேங்க்யூ ஃபார் இன்வைட்டிங் மீ அண்ட் கண்டிப்பாக நீங்களும் எல்லாரும் மறக்காமல் தியேட்டரில் போய் பாருங்கள். சரவண விக்ரம்காகவும் கண்டிப்பாக போய் பாருங்கள். திஸ் இஸ் மை பர்சனல் ரெக்வஸ்ட் ஃபார் யூ. தேங்க்யூ. நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. நடிகர்கள் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் இந்த படத்தில் வந்து என் கூட ஒர்க் பண்ண என்னோட அசோசியேட் எடிட்டர் பிரேம், அவன் வந்து இந்த படத்தில் டெபியூவாக வந்து லான்ச் ஆகிறான். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் எடிட்டிங். ஸோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் படத்துக்கு. தேங்க்யூ. மூவி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி இந்த மூவியில் வந்து நான் வந்து ஒரு பார்த்த விஷயம், ரதி கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. பிகாஸ் ஒரு பொண்ணுக்கு வந்து எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அது எவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணுற அந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ளஸ் கேமரா ஆங்கிள்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து பண்ணியிருந்த சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அண்ட் எஸ்பெஷலி வந்து ராம் கேரக்டர் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. காமெடி சென்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருக்கும் வணக்கம். டியர் ரதி படம் பார்த்தோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த ஜேர்னரு விக்ரம் அண்ணா வில்லனா நடிச்சு வரதன் கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தாரு. ஹீரோயினே எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கேரக்டர்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கதையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கட்ஸ் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு படமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப நாளாக கழிச்சு தமிழில் வந்து இந்த மாதிரி ஒரு கலர் டோனில் படம் வருது. எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக ஜில் ஜங் ஜக் அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஸோ நிறைய சீன்ஸ் வந்து என்கேஜிங்காக இருந்தது. ஹியூமரும் டார்க் ஹியூமர் பயங்கரமாக போட்டுருந்துச்சு. ஸோ எல்லா பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. மியூசிக்கு ஸோ எல்லாமே லைக் ப்ரோ பேக்கேஜ் அந்த இருந்துச்சு. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு தேங்க்யூ. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஜஸ்டிக். பிரணிகா. டியர் ரதி வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வந்துட்டு ஹோல் டீமுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப சூப்பராக, ரொம்ப கதையை வந்து எங்கேயுமே போர் அடிக்காமல் பயங்கரமாக எடுத்துகிட்டு போயிருந்தீங்க. அண்ட் காமெடி அண்ட் வில்லன் எல்லாருமே மாசாக பண்ணியிருந்தீங்க. அண்ட் முக்கியமாக சரோ சூப்பராக பண்ணியிருக்கேன். முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, எங்கள்லேருந்து வந்த ஒரு நல்ல நண்பன், ஒரு நல்ல நடிகன் வந்து தியேட்டரில் ஒரு பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மறக்காம மக்கள் எல்லாருமே வர்ற ஜனவரி 2 உங்களோட நாளா இவங்களோட நாளா மாத்துறதுக்காக நீங்க எல்லாருமே டியர் ரதி படத்தை வந்து தியேட்டர்ல வந்து பாருங்க. நாங்களும் வரோம், நீங்களும் வாங்க. தேங்க்யூ. ஒரு நல்ல படத்தை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. எடுக்கிற எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். டியர் ரதி படம் பார்த்தோம். இந்த சரவண விக்ரம்காக நாங்கள் வந்திருந்தோம். பட் பிரவீன் கே மணியும் பர்சனலாக தெரியும், நல்லா பண்ணியிருக்காரு. இதில் சரவண விக்ரம் பார்த்தீங்கன்னா கதாநாயகனாக இல்லாமல் கதை நாயகனாக பண்ணியிருக்காரு. அதுவும் ஃபர்ஸ்ட் படமே ஒரு நான் இன்ட்ரோ கொடுக்க போகிறேன்னும் போது ஏதாவது பெருசாக பண்ணோம் அப்படின்வாங்க. பட் கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர் வந்து ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. நல்லா இருந்தது ஆக்டிங் வைஸ். எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் எல்லாமே நல்லா பார்க்கலாம். ஸ்க்ரீன் பிளே சூப்பர், ஸ்டோரியுமே டிஃப்ரெண்டாக இருக்குது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு கிளைமேக்ஸாக இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து பாருங்கள். நல்ல மூவி தான். ஆமா, நல்லா இருந்துச்சு. வில்லன் போர்ஷன்லாம் ரொம்ப பிடிச்சது. அண்ட் கிளைமேக்ஸ் இவர் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தாரு. ஆமா, வரதன் கேரக்டர் சூப்பரா பண்ணிருக்காரு. மிரட்டிருக்காரு. வரும்போதெல்லாம் கொஞ்சம் என்ஜாயா இருக்குது. அந்த வில்லனிசம் போய் கொஞ்சம் ஒரு டார்க் ஹியூமர் ஒன்று. நம்ம எல்லா கேரக்டருமே வந்தோம் போனோம் அப்படி இல்லாமல் எல்லா கேரக்டருக்குமே அவங்களுக்காக வேலையை வந்து சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சூப்பராக டைரக்ஷன் சூப்பராக இருக்கு. ஸோ எஸ், ஃபிலிம் பற்றி சொல்லணும் அப்படின்னா நல்லா ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் தான். நல்லா ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸும் இருக்குது. வில்லன்ஸோ சரவணன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. we are so happy பண்ணி. ஸோ சரவணன் ப்ரோ இஸ் மச் மோர் பர்சனலி கனெக்டட் வித் ஆல் ஆஃப் அஸ். ஸோ அவரோட க்ரோத் வந்து எங்களுக்கு லிட்டரலி லைக் எங்கள் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் மூவி பண்ணால் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹாப்பியான ஒரு ஃபர்ஸ்ட் டெபியூ ஃபிலிம் மாதிரி இல்லை. ஸோ இட் இஸ் வெரி நைஸ். அண்ட் வில்லன்ஸ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட பர்சன்ஸ் ரொம்பவே நல்லா ரசித்தோம். டேரக்டரும் சூப்பராக பண்ணியிருக்கீங்க. இட் இஸ் அ கிரேட். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் த டீம். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக Jan 2 வந்து டியர் ரதி வந்து பாருங்கள். ஹாய் எல்லாருக்கும், நான் ஜாஸ்மின். படம் பார்த்துட்டேன். ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பார்த்துருங்க. இதுக்கு முன்னாடி நான் 2 வாட்டி பார்த்துட்டு இது 3வது வாட்டி நான் பார்க்குறேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இவங்க எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் மிஸ் பண்ணிடாமல் கண்டிப்பாக போய் பாருங்கள். தேங்க்யூ. ஹாய், என்னோட பேர் சுனில் கார்த்திக். இப்போ தான் டியர் ரதி படம் பார்த்தேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எஃபர்ட் போட்டு அவங்களோட அவுட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ படம் ரிலீஸ் ஆகுது, எல்லோரும் பாருங்கள், பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டியர் ரதியோட செலிபிரிட்டி ஷோ இன்னைக்கு. ஸோ வந்ததுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு ரொம்ப தேங்க்ஸ். செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் வந்தாங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வந்தாங்க, ப்ரெஸ் பீப்புளாக இருக்கட்டும். ஸோ எங்கள் எல்லாருக்குமே இது வந்து ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். டேரக்டருக்கும் இது ஃபஸ்ட்டு படம், எனக்கும் ஹீரோ அது ஃபஸ்ட்டு படம். ஸோ இது எல்லாம் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப எமோஷ்னலாகவும் ஒரு மாதிரி ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு மாதிரி பாசிட்டிவாக தான் இருக்குது. ஸோ படம் பார்த்தவங்க எல்லாருமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு 4-5 நாள் தான் இருக்குது.
ஸோ இந்த விஷயம்லாம் இன்னும் பைட்ஸ் கொடுத்ததா இருக்கட்டும், ப்ரெஸ் பீப்புள்ஸோட சப்போர்ட்டு, இதெல்லாம் கொஞ்சம் இன்னும் ஒரு 3-4 நாளைக்கு கொஞ்சம் படத்துக்கு ப்ரொமோஷன் வகையில் நிறையா ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் தேங்க்ஸ். Jan 2 வந்து தேட்டரில் போய் டியர் ரதி பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்லேருந்து இப்போது ஹீரோவாக இருக்கேன். ஸோ அப்போது எவ்வளோ சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை டியர் ரதி படத்தும் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். தேங்க்யூ. இங்கே வந்திருக்கிற பிரசன்ட் மீடியா எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் 2 days ஒரு ஷோவும் பிளான் பண்ணியிருக்கோம். நீங்களும் பார்த்துட்டு சொல்லிட்டீங்க. படம் பாசிட்டிவாக தான் ரிவ்யூ வருது. Jan 2 தேட்டருக்கு படம் பார்த்து தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். எங்களை மாதிரி கொஞ்சம் முகம் தெரியாத, இந்த வெளிச்சத்துக்கு வராத நிறைய கலைஞர்களாக இந்த படத்தை பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எப்படி இதை ரிசீவ் பண்ணுறீங்க? எல்லோரும் நல்லா ரிசீவ் பண்ணுறாங்க. ப்ரெஸ் பீப்புளான உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவை. நீங்கள் எப்படி இதை ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்களோ? ஏன்னா பெரிய 2 மலைகளுக்கு இடையில வரோம், 2. ஸோ அதனால் உங்களோட ஒத்துழைப்பு இருந்தால் தான் நாங்கள் வர்றோங்கிறதே மக்களுக்கு போய் சேரும். அதனால் எல்லாருக்கும் கொஞ்சம் அதை நாங்கள் இப்படி வர்றோங்கிறத, டியர் ரதிங்கிற பேர் January 2 வருதுங்கிறத எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது உங்கள் கடமை. நன்றி. தேங்க்யூ. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி படத்தில் இவ்வளோ முத்த காட்சிகள் இருக்குது அப்படின்னு. ஸோ படிக்கும்போது எனக்கும் அதே ஷாக் இருந்தது, என்னடா இவ்வளோ முத்த காட்சிகள் ஃபஸ்ட்டு படத்துலேயே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் படிக்கும்போது கதைக்கு அது வந்து ரொம்ப தேவைப்பட்டது. ஸோ எமோஷனலான விஷயமா இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஆகும், ரெண்டுக்குமே அந்த இடத்துல அந்த விஷயங்கள் தேவைப்பட்டது. ஸோ அதனால எனக்கு இது எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்ற பயம் இல்லை. நடிக்கும் போது தான் கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, மற்றபடி ஓகே தான். ஸோ அந்த மெயினாகவே அந்த லிப்லாக் சீனே இங்கே படத்துலேயே ஒரு மெயின் மொமெண்ட்டில் தான் வருது. ஸோ அது கரெக்டாக இருக்கும், தப்பாக தெரியாதுன்றது. அந்த 2வது ஆசை நிறைவேறாத காரணம் என்ன? நிறைவேறாதது 2வது ஆசை, ஆமாம், அது நிறைவேறதை நாங்கள் காட்ட ட்ரை பண்ணோம். சென்சாரில் வந்து ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கா. ஸோ அதனால பாண்டியன் ஸ்டோர் கொஞ்சம் ஹோம்லியா அடல்ட் கண்டென்ட் மாதிரி இருக்கு. சீரியல்லாம் எப்படி ஏத்துக்குவாங்க? கண்டிப்பா ஏத்துப்பாங்க. அதாவது அந்த ரோலுக்கு நம்ம கரெக்டா அது பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்கு. நம்ம பாண்டியன் ஸ்டோர்ல அந்த 4வது தம்பி பையன் அப்படின்னும் போது அதுக்கேற்ற மாதிரியான விஷயங்கள் பண்ணோம், மெச்சூர்டா இருக்க முடியாது. பட் இதுல மதன் கேரக்டர்ன்றது இந்த மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணோம்னா மக்கள் கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்றது இருக்கு. ஸோ ஏத்துப்பாங்க. உங்களுக்கு வந்து படத்திலே வந்து ரொம்ப இதா கேக்குறீங்களே, எவ்வளவு ஆசைப்படுறாங்க. இல்ல என்னங்க கூச்சப்பட வைக்கிறாங்க. நல்ல வேலை அடுத்த சீன் எதுவும் காட்டல, சென்சார்ல தூக்கிட்டாங்க. நான் அப்புறம் சரி அப்புறம் தெளிவா பேசுவோம் அதை பத்தி அப்படின்னு. ஆமா இல்ல ஆமா, ஏன்னா டீமுக்குள்ளதான் படம் பார்த்துருந்தோம், நாங்களே எங்களுக்குள்ள பார்த்துருந்தோம். இப்பதான் வந்து நிறைய பேர் முன்னாடி ஒரு 100-120 பேர் முன்னாடி பாக்குறோம். எங்களுக்கு அந்த பதட்டம் இது எல்லாமே இருந்தது. ஏன்னா படம் நாங்க தான் பண்ணியிருக்கோம், உள்ள இருந்துட்டு அதை ஜட்ஜ் பண்ண முடியாது, நல்லா இருக்கா நல்லா இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்ப நம்ம 100 பேர் வந்து பார்த்துட்டு சொல்லும் போது எல்லாருமே கொஞ்சம் பாசிட்டிவா சொல்றாங்க. அது நல்லா எல்லாருமே பிடிச்சிருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்றாங்க, இந்த விஷயத்துல நல்லா இருக்கு, ஜென்சிக்கு பிடிக்கும்ன்றாங்க. ஸோ அவங்க இதெல்லாம் கேட்கும் போது அப்பாடா நம்ம என்னென்ன நினைச்சு சில விஷயங்கள் பண்ணமோ அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் படம் அப்படின்றதுல திருப்தியா இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 4th wall breaking சொல்லுவாங்க. அதாவது ஆடியன்ஸ் ஸ்ட்ரைட்டா பேசுறது, ஃபோர்த் வால் பிரேக்கிங் சொல்லுவாங்க. அது டைரக்டரோட டச். இந்த இதுல பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவர் இது பண்ணலாம். ஆடியன்ஸ் கூட இந்த ஒரு கேரக்டர் டிராவல் ஆகிட்டே இருக்கும், எங்கேயும் போரும் அடிக்காது. ஒரு ஆடியன்ஸுக்கும் மதன் கேரக்டருக்கும் ஒரு இது இருந்துட்டே இருக்கும்ன்றது புதுசா இதுல வைக்கலாம், நல்லா இருக்கும். ஏதாவது புதுசா எக்ஸ்பெரிமெண்டலா ஏதாவது பண்ணும்ல, அதுக்காக பண்ணாரு, அது ஒர்க் அவுட் ஆயிருக்கு. தமிழ்நாட்டுக்கு முக்கியமான விஷயமே வந்து கற்புன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க வந்து என்ன சொல்லிருக்கீங்கன்னா கற்பை விட உயிர் தான் முக்கியம் சொல்லிருக்கீங்க. எந்த அளவு ஏத்துக்கப்படும்? என்ன சொன்னீங்க? கற்போட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு கற்பு தான் முக்கியம் சொல்லிட்டு பரவலா இல்ல, எல்லாருமே அதான் பேசுவாங்க. ஆமா சரிங்களா? ஆனா வந்து ஒரு டைலாக்ல வந்து ஹீரோயின் சொல்லுவாங்க கற்பை விட உயிர் தான் முக்கியம். எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல, ஏன்னா தமிழ்நாட்டுல இருக்கீங்க, படம் பண்ணிருக்கீங்க, ஏத்துக்கப்படும் இந்த டைலாக்? கற்போட உயிர் தான் முக்கியம் அப்படின்னு அது வந்து சிச்சுவேஷனை பொறுத்து இருக்கலாம். இதுல வந்து என்னன்னா அது அந்த வேர்டை ஏன் சொன்னாங்க அப்படின்றதுக்கெல்லாம் பேக் ஸ்டோரின்னு ஒன்று இருக்கு. இது பொதுவான கருத்து, காமனான கருத்துன்னு கிடையாது. அது அந்த ரதின்ற ஒரு கேரக்டர், அது ஒரு மிஸ்டேஸான கேரக்டர், முன்னாடி பின்னாடி என்ன இருக்கு நமக்கு தெரியாது, அது நாங்கள் காட்டல. ஸோ வந்து அது அந்த கேரக்டரை பொறுத்து சொன்னதுனால அது அப்படிதான் போகும், தவிர காமனான போகாது. உயிரோட மானம் முக்கியம். உயிரோட மானம் தான் முக்கியம்.
தமிழ்நாட்டுல நிறைய தமிழ்நாட்டுல இப்ப பாத்தீங்கன்னா மத கலவரம் ஜாதி கலவரம் போயிட்டு இருக்கு. இந்த சூழல்ல வந்து ஒரு முஸ்லீம் பெண்ணுக்கு வந்து கிஸ் பண்ற மாதிரி ஒரு காட்சி வச்சு நீங்க அந்த சீன் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அது இல்லை அதுக்கு ஒன்றே ஒன்று தான். எல்லா ரிலீஜன்லையுமே உமன் அப்ரேஷன் இருக்கு. அதை சொல்லணுன்றதுக்காக தான் அந்த இது. இல்ல அதையே மென்ஷன் பண்ணி காட்டுனீங்க. அவங்க குளிர்ந்து அந்த விஷயத்தை ஒரு பண்றாங்க, ஆனா அந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணி காட்டுனீங்க. அது தப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. நம்ம அந்த இது முக்காடு போட்ட உடனே தப்பா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. அந்த ஒரு சார் டைரக்டர் ஸ்கிரீன் பிளே நல்லா இருந்ததுன்னு சொல்லுங்க சார். யாருக்கு ஸ்கிரீன் இருந்தீங்க? நான் இறுதி பக்கம்னு ஒரு படம் வந்திருந்தது சார். சார் ஒரே நிமிஷம் இங்கே பார்த்து இறுதி பக்கம்னு ஒரு படம் 2021 வந்தது. அந்த படத்தோட டேரக்டர் இவர் மனோவை கண்ணதாசன். இவர்கிட்ட நான் அசோசியேட் டேரக்டராக ஒர்க் பண்ணியிருந்தேன். அது முடிச்சுட்டு அப்படியே படம் டேக் நல்லா இருந்தது. உங்களோட போர்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நன்றி. இல்லை அதான் வரதன்கிற ரோல் நான் பண்ணியிருந்தேன். ஸோ சென்னை டு சிங்கப்பூருக்கு அப்புறம் ஒரு ரோலில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக வில்லன் மாதிரி பண்ணுறப்போ நமக்கு வந்து இப்படி தான் பண்ணுங்கிற பேராகிராஃபு ஒரு பார்டர் கிடையாதுல்ல, எதுனாலும் பண்ணலாம். அதனால் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். பாட்டு பாடியிருக்கேன், டான்ஸ் ஆடிருக்கேன், நிறைய பண்ணியிருக்கேன். சந்தோஷமாக பண்ணியிருக்கேன். படம் பார்த்துட்டு நீங்கள் தான் சொல்லணும். நன்றி. இல்லை இப்போ எல்லாரும் சட்டை போடுறாங்க. ஒரே சட்டையை வச்சு தான் ஃபுல் படம் நடிச்சிருக்கிறாங்க. நார்மல் சட்டை தான். நன்றி. தேங்க்யூ